எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம அடுத்தட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான அறுவடைங்க. ஃபஸ்ட் எடுத்ததும் நாட்டு கத்திரிக்காய். அது 2 நாட்டு கத்திரிக்காய் தான் பறிக்கிறேங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் நினைக்காதீங்க. மாடியில் மேலே போனதுமே முதல் 2 ரோ ஃபுல்லாகவே கத்திரிக்காய் செடி தாங்க இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா குண்டு கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய், வயலட் கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைனாக விதவிதமான கத்திரிக்காய் செடி தாங்க இருக்கும். அதனாலவே எப்பவுமே இந்த காய் தான் ஃபஸ்ட்டு பறிப்பேன், கத்திரிக்காய். குண்டு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இப்போது நிறைய காய்க்குதுங்க. நான் குண்டு கத்திரிக்காய் செடி நிறையா வச்சுருக்கேன். ஏன்னா சின்ன கத்திரிக்காய் 4 பறிக்கிறதுக்கு இந்த குண்டு கத்திரிக்காய் 2 பறித்தாலே போதும் இல்லைங்களா? அதனால் இது நிறைய காய்க்குது. நிறைய செடியும் நான் இதை வச்சுருக்கேன். ஆனால் என்ன இதிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு மாடலில் இருக்குது பாருங்கள். குண்டா, பால் ஷேப்பில், சொரக்காய் ஷேப்பில், நீட்டு ஷேப்லன்னு சொல்லிட்டு, ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது. ஆனாலும் நிறைய காய் காய்ச்சிட்ருக்கு. கலரும் அப்படி தாங்க கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கும். ஒவ்வொரு கத்திரிக்காய்க்கும் ஒவ்வொரு கத்திரிக்காய் சேஞ்சஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாட்டு வெண்டைங்க, அதாவது பச்சை வெண்டை. அது நேற்று பறிச்சதில் இது ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. அதனால் இதை அன்றைக்கி பறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு. இதுக்கு சீசனே கிடையாது, எப்போயுமே விதை போட்டுகிட்டே இருப்பேன். அதே மாதிரி சிகப்பு வெண்டையும் தாங்க. அதே மாதிரி பச்சை வெண்டை மாதிரியே தான் இது இருக்கும். கொஞ்சம் கூட பெருசாகவோ வித்தியாசமாக இருக்காது. ஆனால் கலர் மட்டும் தான் சேஞ்சஸ்ஸு. அது கூட பார்த்திங்கன்னா மரவண்டை நிறைய இப்போ காய்க்குதுங்க. மாடுதட்டில் பார்த்திங்கன்னா இது தை மாதம் போட்டது. நிறைய மரவண்டை காய்ச்சிட்ருக்குது. அது சூப்பராக இருக்கும். வழுவழுப்புலாம் இல்லாமல் நம்ம பருவன் வண்டை மாதிரி பெருசாக அந்த சிகப்பு வண்டையும் வழவழப்பு இருக்காது. அதே மாதிரி தான் எதுவுமே வழவழப்புலாம் இருக்காதுங்க. சமைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ரொம்ப நேரம் அது வந்துட்டு வறுக்கணும் அப்படிலாம் கிடையாது. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கொத்தரை செடிங்க. இது நிறைய காய் இருக்குது. அதனால் இதை மட்டும் பறிச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் அறுவடை பண்ணேன். கத்திரிக்காய், மரவண்டை, கொத்தரங்காய், சிவப்பு வெண்டை, பச்சை வெண்டை. இந்த மாதிரி நம்ம வீட்டில் செடி வச்சு அறுவடை பண்ணால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் அது மாதிரி வச்சு பாருங்கள். இதை பற்றி பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை எப்போவும் சப்போர்ட் பண்ணுங்கள்.